மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்கணுன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி. அந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து எடுத்த படிப்பினை என்ன அப்படின்றது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீனேஜ் வயசில் இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள்லாம் பேரண்ட்ஸில் கைப்பிடிக்கல இருப்பீங்க. உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியலாம். ஏன்டா இவங்களை நம்மளை போட்டு வதைக்கிறாங்க, இவங்க நம்மளை விட்டுட்டாங்கன்னா நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு குட்டி கதை என்னென்னா, ஒரு பட்டம். எஜமாண்ட கையில் இருக்கிற ஒரு பட்டம். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு தேவையானப்போ அந்த பட்டத்தை கொண்டு கடற்கரையில் பட்டம் விடுறது, அதுக்கு பட்டம் விட்டு முடிச்சோடனே அதை கொண்டு அழகாக எடுத்து மடித்து வைக்கிறது, திருப்பி அவருக்கு தேவையானப்போ எடுத்துக்கொண்டு விடுறது, திருப்பி கொண்டு மடித்து வைக்கிறது. இப்படி தான் அவர் செயற்பாடுகள் அமைஞ்சிட்டு இருக்கும்போது அன்றைக்கு ஒரு நாள் அவர் பட்டத்தை எடுத்துகிட்டு கடற்கரைக்கு போகிறாரு. சந்தோஷமாக பட்டம் விட்டுட்டுருக்காரு. அப்போ கடற்கரையில் நிறைய பேர் பட்டம் விட்டு கொண்டிருக்கும்போது அந்த பட்டம் எல்லா பட்டத்தையும் அப்படியே பார்க்குது. எல்லா பட்டமும் தன்னை விட உயரத்திலே பறந்து கொண்டிருக்கு. சந்தோஷமாக பறக்குது, உயர பறந்துட்டுருக்கு. ஏன் என்னால் மட்டும் பறக்க முடியலை அப்படின்னு அது யோசிக்குது. அப்போ அது கீழே பார்க்கும்பொழுது அந்த பட்டத்தின் நூலை அந்த எஜமான் பிடிச்சி கொண்டு வந்தார். அந்த எஜமானை பார்த்துட்டு அது யோசிக்குது, இவர் மட்டும் கையை எடுத்துட்டாங்களே, நான் எவ்வளோ அழகாக பறந்து போகல மேலே, இங்கே இருக்கிற எல்லாரையும் விட நான் தான் உயர பறந்துடுவேன் அப்படின்னு அது யோசிக்குது. அதை யோசிச்சுட்டு அது தன்னறியாமலே கண்ணீர் விடுது. அந்த கண்ணீர் எஜமான்ட்ட கையில் படுது. அப்போ அந்த எஜமான் பட்டத்தை பார்த்து கேட்குறாரு, ஏன் அழுற, இப்போ என்ன நடந்துச்சு, உனக்கு ஏதாச்சும் தூசி ஏதாச்சும் பட்டுட்டா அப்படின்னு கேட்கும்போது அந்த பட்டம் சொல்லுது, எஜமான் நீங்கள் இப்போ என்னை பிடிச்சிருக்கீங்க, நீங்கள் மட்டும் கையை எடுத்துட்டீங்கன்னா நான் அழகாக மேலே இன்னும் உயரமாக பறந்து போவேன் எஜமான். நீங்கள் பிடிச்சதால தான் என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குது. நான் லிமிட்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது, லிமிட்டாக பறந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே எல்லாருமே என்ன உயர பறந்துட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாருமே அவங்கள உயரத்துக்கு பறந்துட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த எஜமான் சொல்கிறாரு, நான் இப்போ உன்னை விட்டுட்டேனே, அந்த நூல்லேருந்து கையை எடுத்துட்டேன்னா நீ சந்தோஷமாக இருப்பியா? நீ சந்தோஷமாக உயர பறந்துட்டு போவேன்னு நினைக்கிறியா? இல்லை, நான் உன்னைய பிடிச்சி இதுதான் உனக்கான வழி, இதுதான் உனக்கு சரி அப்படின்னு காட்டுறதால தான் நீ இவ்வளோ அழகாக பறந்துட்டுருக்க அப்படின்னு அவர் அழகாக பக்குவம் எடுத்து சொல்கிறார். அதுக்கு அந்த பட்டம் சொல்லுது, இல்லை நீங்கள் என்ன விடுங்க, நீங்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, என்னை விட்டீங்கன்னா நான் அழகாக பறந்து போயிடுவேன் அப்படின்னு அது சொல்லுது. அந்த எஜமான் கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த எஜமான் என்ன செய்கிறாரு, சரி நீ சொல்கிறது சரியா இருந்தா நான் உன்னிலேருந்து கையை எடுக்கிறேன், நீ அழகாக பறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த எஜமானுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அவர் கையெடுத்ததுக்கு பிறகு அந்த பட்டத்துக்கு என்ன நடக்கும்ன்றது அந்த எஜமானுக்கு தெரிஞ்சும் அந்த பட்டத்துக்கு ஒரு படிப்பினையை புகுட்டணும் அப்படின்றதுக்காக கையெடுத்துட்டு வராரு. அந்த பட்டம் நினைக்குது, அப்பா எஜமான் கை எடுத்துட்டாரு, நம்ம இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம், இனிமேல் நம்மளோட வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம், சந்தோஷமாக மேலே மேலே பறந்து போகலாம் அப்படின்னு நினச்சி அந்த செகண்டே அது கொண்டு கீழே விழுகுது. எல்லாருமே அதை போட்டு மிதிக்கிறாங்க. மிதிச்சு அது இருந்த தடையமே இல்லாமக்கிட்டுறாங்க. அப்போ தான் அந்த பட்டம் யோசிக்குது, எஜமாண்ட கையில் இருக்கும் வரை ராஜாவாக இருந்தனே, இப்போ ஏன் இப்படி ஆகிட்டேன், எல்லாம் நான் செஞ்ச தவறு தான் அப்படி சொல்லி தான் செஞ்ச தவறை நினச்சி மனம் வருந்தி கண்ணீர் வெடிக்குது. இது மாதிரி தான் பெற்றோர்கள் அப்படின்ற வரம் நம்மளை சரியான பாதையில் தான், இந்த பாதையில் போ இதுதான் உனக்கு சரி, இந்த பாதையில் போ இதுதான் உனக்கு சரி, இந்த மாதிரி போகாத, அங்கே போனீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி உனக்கு தவறான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது சரியாக காட்டுறது பெற்றோர்கள் அப்படின்ற ஒரு அழகிய ஒரு விஷயம்தான். அவங்க கையில் இருக்க வரையும் நம்ம ராஜா ராணி இல்லை, நம்ம தான் அங்கே இந்த உலகமே நம்ம எடுத்து தான் அப்படின்ட்டு வாழலாம். ஆனால் பிள்ளைகள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க இப்படி நம்மளே கண்ட்ரோல் பண்ணுறாங்க, போகணுன்னா விட வேண்டியது தானே, நாங்கள் லைஃப்பை பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, பெற்றோரோட கண்ட்ரோலில் இருக்கிற பிள்ளைங்க சந்தோஷப்படுங்க. இப்படி ஒரு வரம், கடவுளின் மிகப்பெரிய வரம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுங்க. பெற்றோர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஒரு காலத்தில் நல்லா இருக்க போகிறோன்னு அர்த்தம். உனக்கு சரியான பக்குவம் வரும் வரையும் நீ பெற்றோரோட கண்ட்ரோலில் இருக்கிறது உனக்கு ரொம்ப 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 நல்லது. அது என் அனுபவத்தில் நான் சொல்கிற விஷயம், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். நமக்கு கோபம் வருது, எனக்கும் வந்துச்சு, நமக்கு கோபம் வரும், அவ்வளோ கோபம் வரும், அப்படி உடைச்சிட்டு போயிடலாமான்னு கேட்டேன் அப்போ அந்த சுச்சுவேஷனில். ஆனால் இப்போ அவங்க நமக்குன்னு ஒரு பக்குவம் அவங்க நம்மளை விட்டு இதுதான் அவங்க காட்டின பாதை நமக்கு எல்லாம் விளங்கி, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் இந்த பாதைக்கு அப்படின்ற ஒரு பக்குவம், என்ன பாதையில் போனால் எந்த விஷயம் நடக்கும்ன்றத அறிகிற ஒரு பக்குவம் வந்தோடனே அவங்களே தானே கையை எடுத்துருவாங்க. நம்மளோட புள்ள சரியான பாதையில் தான் போகுது அப்படின்னோடனே அவங்களே கையை எடுத்துருவாங்க, நம்மளை அழகாக விட்டுருவாங்க.
அப்படி அவங்க கையை எடுக்கும் பொழுது தான் நமக்கு தெரியுது, ஐயோ நம்ம இன்னுமே குழந்தையாவே இருந்திருக்கலாமே, நம்ம அம்மா அப்பாவோட கைக்குள்ளே இருந்திருக்கலாமே. அவங்கள விட்டு தனியாக வரும்பொழுது அவங்க பட்ட கஷ்டம், அவங்க நமக்காக செஞ்ச சாக்ரிஃபைஸ் எல்லாமே விழுந்து. யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு குழந்தைய யோசிச்சு பாருங்க. நம்மள எவ்வளோ வரம் பெற்று வந்த ஒரு விஷயம் தான். நமக்கு கிடைச்சது பெரிய வரம் தான். ஒரு ஒழுங்கான அம்மா அப்பா கிடைச்சிருக்குங்க அவங்க எல்லாருக்குமே. எல்லாரும் அவங்கள போற்றாடி கூட பரவாயில்ல, அவங்களுக்காகவே இருங்க. அது போதும் அவங்களுக்கு, அது போதும். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை கொடுங்க. அவங்க ஆசைப்படுறது எல்லாமே நீ வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு எனக்கு போகணுன்றல, நீ வேலைக்கு போயிட்டு 4 பேருக்கு முன்னால நல்லா வாழ் அப்படின்றது தான். நமக்கு அதை சொல்லும் பொழுது நமக்கு கோவம் வரும், விட்டுட்டு எறிஞ்சிட்டு ஓடலாமான் இருக்கும். தப்பு. நீங்கள் ஒரு நிலைக்கு போகும் பொழுது தான் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அவங்க அழகாக நம்மளை வடிவமைச்சு நம்மளை அழகாக செதுக்கி ஒரு வெளியில் அனுப்பியிருக்காங்கன்றது ஒரு விஷயம் நமக்கு அவங்கள விட்டு வெளியில் வரும்பொழுது தான் தெரிய வரும். யாருமே பெற்றோரை ஏசாதீங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். யோசிச்சு முடிவெடுங்க அம்மா அப்பாவுக்காக. தேங்க்யூ.